கணிதம் படிக்கிறதுக்கு எப்படி சார்? மேக்ஸ் படிக்கிறதுக்கு. சோ மேக்ஸ்ல நம்ம முக்கியமா ஒரு 10 யூனிட்டாவது படிக்க வேண்டியது இருக்கு. ஒருத்தர் புதுசா மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்றாரு, எந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா அவருக்கு நம்ம கணக்கு பார்க்கலாம். ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு 10 யூனிட்டுக்கு நிச்சயமா 10 மணி நேரம் வச்சாலும் மேக்ஸ் 100 மணி நேரம் படிக்கும். அப்போ 100 நாள் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 1 hour கட்டாயம் மேக்ஸ் பார்க்கணும். கணிதம் பார்க்காத ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட கணிதம் பார்க்காம நீங்க இருக்கக்கூடாது. 100 மணி நேரம் ஆகும் 10 யூனிட் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாதான் நீங்க மேக்ஸ் எப்படி பார்க்கணும் தெரியுமா? எல்சிஎம் அப்படின்னு சொன்னா எல்சிஎம்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் படிக்கணும், அப்படித்தான் படிக்கணுமே தவிர உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேக்ஸ் பார்க்க கூடாது. நிறைய பேர் மார்க் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் பார்க்கறாங்க. அந்த காரியத்தை முடிக்கிற அளவுக்கு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1 மணி நேரம் நான் மேக்ஸ் பார்த்தோம்னா 10 மேக்ஸ்ல 4 போடுறேன். அப்ப 2 மணி நேரம் பார்த்தா 8 போடுறேன். 2.5 மணி நேரம் பார்த்தா 10 போடுறேன். அப்ப 2.5 மணி நேரம் பார்த்தா தான் நமக்கு 10க்கு 10 கிடைக்கும். நீங்க 1 மணி நேரம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் பார்த்துட்டு எனக்கு மார்க் வரலன்னு தலையில கை வைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? மதுரைக்கு போறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னா 3 மணி நேரம் போனா தான் மதுரை வரும். நான் 2 மணி நேரம் போயிட்டு வரலன்னு சொன்னா எப்படி? அப்ப மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நேரத்தை செலவழிச்சாதான் உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி, உங்க பலம் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி. யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் மேக்ஸ் 8 மணி நேரத்துல போட்டுருவேன், நானா உட்காந்து படிச்சா 16 மணி நேரம் ஆகும்னா நீங்க 16 மணி நேரம் படிச்சாதான் அந்த மேக்ஸ்ல நீங்க ஃபுல் மார்க் எடுப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. கணிதம் எனக்கு வரல சார், நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறீங்கன்னா மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ண பல வழிகள் இருக்கு. நீங்க ஒன்றும் வேண்டாம், நீங்க மேக்ஸ் உங்களுக்கு வரலன்னா இந்த மாதத்தை ஏப்ரல் மாதத்தை குரூப் 4 படிக்கிறவங்க கேட்டுக்கோங்க. ஏப்ரல் மாதம் வந்து கணித மாதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. இந்த ஏப்ரல் மாதம் எனக்கு வந்து கணித மாதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸுக்கு பலவிதமான கொள்கைகளை உருவாக்குங்க. நான் மேக்ஸ் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் படிப்பேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வாங்க. மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்க அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தா மேக்ஸ் வரும். நீங்க என்ன தேடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மேக்ஸ் தேடினீங்கன்னா யூடியூப்ல எங்க தேடினாலும் மேக்ஸ் கிடைக்கும். எப்படிலாம் மேக்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க. உங்கள்ட்ட ஒரு பேப்பரை கொடுத்து கணிதத்தில் 10க்கு 10 மதிப்பெண் பெறுவது எப்படின்னு கேட்டா நீங்க எவ்வளவு ஆலோசனை சொல்லி 3 மணி நேரம் கொடுத்தாலும் அந்த பேப்பர் எழுதுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பாடத்திட்டத்தில் உள்ள தலைப்புகளை முதலில் படிக்க வேண்டும், பள்ளி புத்தகங்களில் உள்ள தலைப்புகளை படிக்க வேண்டும், கணிதத்திற்கு நல்ல சிறந்த நண்பர்களிடம் அறிவுரை கேட்கலாம், ஆசிரியர்கள் நிறைய வச்சுக்கலாம், மென்டார் நிறைய வச்சுக்கலாம் நீங்க சொல்லுவீங்க. கணிதத்துக்கு நாமளே என்ன செய்யலாம்? கணிதத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி டெய்லி 10 கொஸ்டின் போடலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம், நம்மளே மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய புத்தகங்கள் வாங்கலாம், நம்மளே மேக்ஸ்ல உள்ள ஃபார்முலாலாம் வீட்டை சுத்தி ஒட்டி வைக்கலாம். இல்லையா அவங்க வீட்டுக்கார தலையில கூட எழுதி வச்சுக்கோங்க மேக்ஸ் ஃபார்முலா. யார் வேணான்றா? புரியுதுங்களா? கணிதம்னு ஒரு மாசம் கடந்திருந்தா அந்த கணிதம் வராமலா போயிட போகுது? நிச்சயமா வரத்தான் போகுது. மேக்ஸுக்குன்னு கொள்கைகளை உருவாக்குங்க. இந்த மாதம் எனக்கு கணித மாதம், அதனால நான் என்னெல்லாம் பண்ண போறேன், மேக்ஸுக்காக என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறேன், நானே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன், ஆரம்பிங்க. யாரெல்லாம் மேக்ஸ்ல சூப்பரா யூடியூப் சேனல் நடத்துறாங்களோ அந்த இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அவங்களோட வீடியோ டெய்லி மறக்காம பாருங்க. அடுத்து நீங்களா மேக்ஸ் டெய்லி ஒரு 10 கொஸ்டின் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி நீங்களா டெய்லி 10 போடுங்க. நீங்க ஏதாச்சும் சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு மேக்ஸ் ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. கணிதத்தில் இணைந்திருக்கிறது மூலமா தான் கணிதத்தை நம்ம என்ன செய்ய முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி பாருங்க. ஒரு 10 வழிகளை சிறப்பாக கணிதத்துல மார்க் எடுக்கிறதுக்கு நீங்களா தேடி கண்டுபிடிச்சு அந்த 10 வழிகளை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒரு பாடம் உங்களுக்கு கடினமா இருக்கு, ஒரு பாடத்துக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்குன்றது காரணத்தால நீங்க நேரமே ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அந்த பாடத்துக்கு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க நேரம் ஒதுக்கினீங்கன்னா அந்த பாடம் உங்களுக்கு கடினமா இருக்காது, அந்த பாடம் உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்காது. அப்ப கணிதத்துல மதிப்பெண் பெற ஒரே வழி அந்த கணிதத்துக்காக நேரம் ஒதுக்குறது. டெய்லி 2-3 மணி நேரம் நீங்க செலவழிச்சீங்கன்னா நிச்சயமா அந்த கணிதம் உங்க கை கூட வரும். அதுல மாற்றமே கிடையாது. ஒரு நாள் கூட மேக்ஸ் பார்க்காத நாள் இருக்கக்கூடாது. இன்னையில இருந்து குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா நிறைய பேர் பலவீனத்தை அப்படியே பலவீனமாவே வச்சிருக்காங்க. அப்ப அந்த பலவீனம் நிச்சயமா அவங்களை வீழ்த்த தானே செய்யும், அது உங்களுக்கு மரணத்தை தானே ஏற்படுத்தும். உண்மைதானே? சோ அப்போ மேக்ஸ் சரி அப்படியும் மீறி எனக்கு மேக்ஸ் பார்க்குறேன் சார், வரவே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் செய்யாதீங்க. ஸ்கூல் புக்கு 6ல இருந்து 10 கிளாஸ் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ல சாப்டர் வைஸா மேக்ஸை தனித்தனியா பிரிங்க. 6 to 10 இருக்கக்கூடிய அளவீடுகள், மீப்பேவா மிச்சிமா, ஆட்கள் வேலை நாட்கள், தனி வெட்டி, கூட்டு வெட்டின்னு பிரிங்க. பிரிச்சு மனப்பாடம் போட்டு வச்சுட்டு டெய்லி காலையில மனப்பாடம் பண்ணுங்க. நிச்சயமா 15ல இருந்து 20 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே வரும். பழைய வினாத்தாலும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மேக்ஸை நீ மனப்பாடம் பண்ணா கூட உன்னால 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். பின்ன ஏன் கவலைப்படுற? வழியே இல்லைன்னா இருக்கு மனப்பாடம். இன்னும் சொல்ல போனா படிச்சு போடுறவங்க கூட மேக்ஸ் போடுறதுக்கு லேட் ஆகும். நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன்னா அப்படி கொஸ்டின் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். அவனுக்கு கூட லேட் ஆகும், நமக்கு சீக்கிரமே போட்டுடலாம். யாராவது நம்மள்ட்ட வந்து இந்த மேக்ஸ் கொஸ்டின் டவுட்டா இருக்குன்னு வாசிக்கட்டுமா அப்படின்னு கேட்டானா எங்க வாசிங்க அப்படிமா உடனே கொஸ்டின் வாசிப்பான். உடனே நீ கோவப்படுவேன், யாருக்கிட்ட கொஸ்டின் வாசிக்கிறேன், ஆப்ஷனை வாசி, நான் உனக்கு விட சொல்றேன். அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஏன் கவலைப்படுறீங்க? புரியுதுங்களா? அதனால வழியே இல்லையா மனப்பாடம், அவ்வளவுதான். எல்லா முயற்சியும் எடுங்க. எனக்கு கணிதம் வரல நான் பின்வாங்கினேன்னு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அத்தனை முயற்சிகளும் எடுத்து உங்களுக்கு கணிதம் வரலன்னு ஒரு நாள் இருக்கவே இருக்காது. நீங்க முயற்சி எடுக்காததால தான் உங்களுக்கு கணிதம் வராம இருக்கும். இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸுக்கு நிச்சயமா ஒரு 100 hours செலவு பண்ணோம்னா நிச்சயமா மேக்ஸ்ல ஓரளவுக்கு ரீசனபிளா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டா நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரியும் பாருங்க. ஓகேயா? அடுத்தது கணிதம் முடிஞ்சிருச்சா? இப்போ ஜிகே எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஜிகே ஒரு 75 மார்க்ஸ் இருக்கு. இதை எப்படி சார் அப்ரோச் பண்ணணும் ஜிகேல? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் மேக்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட தமிழ் மேக்ஸ்க்கு மட்டும் 600 மணி நேரம் புதுசா படிக்கிறவங்க செலவழிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா தான் நீங்க 115 கொஸ்டின் 125க்கு போடுவீங்க. இவ்வளவு 600 மணி நேரம் செலவழிச்சா புதுசா படிக்கிறவங்க 115 கொஸ்டின் நிச்சயமா என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ 125க்கு ஒரு 115 கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த 600 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளால அந்த எக்ஸாம் வந்து நிச்சயமா ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? சரி.